மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா அரசுகிட்ட? திரும்பவும் அரசுகிட்ட பணம் இல்லைன்னு எப்படி பணம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் இல்லைன்னு சொல்லலைங்க, பணம் எங்களுக்கு இன்னும் சாங்ஷன் ஆகி வரலன்னு சொன்னேன். வந்த உடனே நாங்க இது மாதிரி தமிழ்நாட்டுல 1 லட்சம் பேர் இருக்காங்க மேடம். என் பேர் ஜெயக்குடி சார். நான் உசிலம்பேட்டிலேருந்து வரேன். எனக்கு 3 வருஷமா மாற்றுத்திறனாளி பணம் வரல சார். நான் 40 பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சாருங்க. எனக்கு என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நாங்கள் சேவமுது குறித்து பயங்கர கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு உசிலம்பேட்டில் உங்களுக்கு ஒரு வீடு வேணும் சார். வீடுலாம் வாடகை வீட்டில் இருக்கோம் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் ஒய்ஃபு கிடையாது சார். மனைவி இறந்து போனாங்க சார். என்ன சொல்றாங்க? 2 வருஷமா என்ன சொல்றாங்க? கேட்டா பண்டு வரும்னு சொல்றாங்க சார். எந்த இதுவும் தெரியல சார். எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஆர்டர் காப்பிலாம் வந்துருச்சா? ஆர்டர் காப்பிலாம் இருக்கு சார். 3 வருஷம் ஆர்டர் காப்பி வந்து சார். பணம் வரல சார். பண்டு வரல, அதனால கொடுக்கலன்றாங்க. ஆமாம் சார். ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது வச்சு பிள்ளைகள் எப்படி வளர்க்குறீங்க? என்ன சார் 100 ரூபா தான் சார் வருமானம் கிடைக்கும். சேவ முறுக்கு ஒரு பாக்கெட் 2 ரூபா கிடைக்கும் சார். உசிலம்பேட்டிலேருந்து மாரத்தாவணி வந்து வியாபாரம் பார்ப்பேன் சார். இல்லைண்ணே, அடிக்கடி வர்றீங்களா? அவங்க யாரை பார்த்து பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? கலெக்டர் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கலெக்டர் மேடத்தை பார்த்து நான் கேட்டா பண்டு வரலன்றாங்க. வேற ஒரு சார்ட்டு சொல்றாங்க. இல்ல சார் நான் நாளைக்கு போட்டு விட்டுறேன் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர்கிட்ட வந்து அதே மாதிரி தான் சார் சொல்றாங்க. வந்து எந்த ஒரு ஆப்ஷன் எடுக்க மாட்டாங்க சார். நீங்க அந்த 1500 ரூபா மாசம் அந்த 1000 ரூபா தரேன்றாங்க. ஆமா சார். 1000 ரூபா இல்லாம உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? ரொம்ப பாதிப்பு இருக்கு சார். சாப்பாடுக்கு வழியில பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல. இந்த காலையில் செருப்பு கூட இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் நாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? எனக்கு வந்து இந்த 3 வருஷம் பணம் வேணும் சார். எனக்கு உசிலம்பேட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.